ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனு ராமசாமி. கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக